ஒன்று கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இதை கேட்டுட்டு இருக்க நீங்க ஆண்டவர் மேல அளவு கடந்த அன்பும் அவர் மேல விசுவாசமும் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக பல காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உலகம் பார்த்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் அதே உலகம் ஒரு நாள் உங்களை பார்த்து இவங்களையா நம்ம இப்படி சொன்னோன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் மேலே திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மனுஷ கண்களுக்கு முன்னாடி அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய கண்களில் கனம் பெற்றவங்க. இன்னைக்கு உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற பிளான் அவங்களுக்கு தெரியாது. ஒரு கண்ணும் ஒரு காதும் அது கேட்கல, அதை பார்க்கல. இன்னைக்கு மனுஷன் உங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவங்களால ஒண்ணுமே முடியாது. இவங்களால வாழ்க்கையில எழும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள ஒதுக்கலாம். அதுதான் அவங்களுடைய இதயத்தின் எண்ணம். ஆனா மனுஷனே யோசிக்காத அளவுக்கு ஆண்டவர் உங்கள உயர்த்துவாரு. ஏசப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆயத்தம் பண்ணத நீங்க காணணும் அப்படின்னா, நீங்க ஏசப்பா சமூகத்துல இருங்க. அவர நேசிங்க. அவர நேசிக்கும்போது ஏசப்பா உங்கள அளவு கடந்த விதத்துல அவர் உங்கள ஆசீர்வதிப்பாரு. அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத உங்களுடைய கண்கள் காணும். ஏசப்பாவை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.